ஒரு சில பேருக்கு லைஃப்பில் அந்த பேசிக்கான விஷயம் தெரியறதில்ல. நாம் எடுக்கிற எல்லா டெசிஷனுமே ஃபினான்ஷியல் டெசிஷன் தான். நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் நிறைய டெசிஷன்ஸ் எடுக்கிறோம். ஆனால் நாம் எடுக்கிற எல்லா டெசிஷனுமே நம்முடைய ஃபினான்ஷியல் லைஃப்பில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இது தெரியாமல் உங்களால் மணி சேவ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி மணி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஒரு சில விஷயங்களுக்கு ஏற்கனவே கேட்டிருப்பீங்க, ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுடைய சேவிங் ஆட்டோமேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு மாதம் பேங்க் மூலமாக சம்பளம் வரும் இல்லையா? ஸோ அந்த சம்பளத்தில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், அல்லது ஒரு குறிப்பிட்ட சேவிங்ஸ் அக்கௌண்ட், எஃப்டி அந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய முடியும். ஸோ இது ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் ஒருவேளை உங்களுக்கு இது தெரியலை அப்படின்னா இதை தெரிஞ்சுக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஏன் முக்கியமானதுன்னா, நீங்கள் இப்போ மாதம் உங்களுக்கு சம்பளம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அமௌண்ட் ரெடியூஸ் ஆகிட்டு தான் உங்களுக்கு மீதி அமௌண்ட் உங்களுக்கு கையில் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதிலே உங்களோட லைஃப் நீங்கள் வாழ்ந்து பழகிடுவீங்க. அந்த அமௌண்ட் உங்களுக்கு சேவ் பண்ணுற நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கிற அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது சேவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட்டில், எஸ்ஐபின்னு சொல்லக்கூடிய சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ், இதில் எல்லாமே இந்த ஆப்ஷன்ஸ் இப்போ இருக்குது. ஸோ எந்த பேங்க்கில் நீங்கள் இந்த சேவிங்ஸை ஆட்டோமேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற அதே அக்கௌண்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணி அந்த பணத்தை நீங்கள் எடுத்து செலவு பண்ணிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். இந்த அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணாமல் நீங்கள் வேறு ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிங்க. அந்த அக்கௌண்ட் ஆரம்பித்து அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங்கோ அல்லது கார்டு, ஏடிஎம் கார்டு கொடுப்பாங்களே, அந்த கார்டு எதுவுமே வாங்காமல் ஜஸ்ட் அக்கௌண்ட் மட்டும் ஆரம்பித்து அந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த உங்களுடைய அந்த சேலரி அக்கௌண்ட்லேருந்து அல்லது ரெகுலராக உங்களுக்கு பணம் வரக்கூடிய அந்த அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் பணம் போகிற மாதிரி செட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடும். உங்கள்கிட்ட அதை செலவு பண்ணுறதுக்கான கார்டோ அல்லது இன்டர்நெட் பேங்கிங்கோ இல்லை அப்படிங்கிறனால நீங்கள் இமீடியட்டாக நினச்ச உடனே அதை செலவு பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகும். அதையும் தாண்டி நீங்கள் பேங்க்குக்கு போய் அந்த காசை எடுத்து செலவு பண்ணணும்னு நினச்சா பண்ண தான் செய்யலாம். பட் இது ஒரு சின்ன ஒரு ஐடியா, ஒரு சில பேருக்கு அந்த பணத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.